விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வயலுடைய ஈல்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நிறையா பேர் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனோட ஒரு சில விஷயங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ணப்படுது. இது வந்து தோராயமாக ஒரு 90% இல்லை 80% வந்து பார்த்திங்கன்னா அக்யூரஸியாக இருக்கும். இதில் நம்ம சொல்லக்கூடிய ஈல்டு அப்படிங்கிறது அது வேரியேஷன் அப்படிங்கிறது இந்த மாஸ்டர் ஈரப்பதத்தை பொறுத்து ஈல்டுக்கான வேரியேஷன் அப்படிங்கிறது லைட்டாக இருக்கும். ஓகேவா, அதை கருத்தில் கொண்டுக்குங்க. இந்த வீடியோவை இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஈல்டு என்ன அப்படிங்கிறத ஒரு 80% நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதற்கான ஒரு சில சின்ன ஃபார்முலாஸ் அண்டு வழிமுறைகள் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். ஓகேவா, அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. ஒரு காட்டில் ஒரு கதிரை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, குறிப்பிட்ட அதாவது இருக்கிறதுலையே வந்து ஒரு மீடியமான கருது. ஓகே, ரொம்ப மோசமான கருதும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கிற கருதும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கருதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி அந்த கருதை உடச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேவா, இது வந்து எல்லா கம்பெனிக்காரங்களும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பாங்க. ஏன்னா மீட்டிங்க்கு போனீங்க அப்படின்னா தெரியும். அதாவது வயல் விழாவுக்கு போனாலும் அங்கேயும் போட்டு காட்டுவாங்க, எல்லா இடத்துலையுமே போட்டு காட்டுவாங்க. போட்டிருந்தீங்கன்னா தெரியும். அந்த கருதை உடச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த கருதை அந்த மேலே இருக்கக்கூடிய சக்கைகளை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு அந்த கருதை மட்டும் அப்படியே வெயிட் வைக்கணும். ஓகேவா, அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வரக்கூடிய வெயிட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சயின்டிஃபிக்லி நிறையா இடத்துல செக் பண்ணி பார்த்து சொன்னது என்ன அப்படின்னா, 240 இருந்து 350 கிராம் வரைக்கும் மணியோட சேர்த்து உள்ளே இருக்கிற சக்கையும் சேர்த்துருக்கக்கூடிய வெயிட் அப்படிங்கிறது ஒரு கருதுக்கு இருக்கும். 240 டு 350 வரைக்குமே இருக்கும். இதுதான். ஓகேவா, ஸோ நீங்கள் எடை போட்டு பாருங்கள். நாம் செக் பண்ணி பார்த்ததில் 247 அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய மணியோட, அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்கரை கலையை அது மேலே இருக்கக்கூடிய மணி ரெண்டும் சேர்த்து வந்தது 247 அப்படிங்கிறது. இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த மணிகள் கிரைன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மணிகளை உளுத்தி தனியாக எடுத்துட்டு அந்த சக்கரை கல்லையா உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த சக்கைகள் இருக்கு. எதுக்கு தான் இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறாங்கன்னு தெரியல. அந்த சக்கை இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை சக்கையை மட்டும் தனியாக வெயிட்டு போட்டு பார்த்தால் 18.5 இருந்து 50 கிராம், ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா 60 கிராம் வரைக்குமே போகும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சக்கைகள் அவங்க ஆவரேஜாக சொல்லக்கூடியது. நம்மளதில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 0.030 கிராம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளதில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இப்போ வந்து ஈல்டு கால்குலேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த எடிட்டபிள்னால் அந்த தானியங்கள் இருக்குது இல்லையா, வெளியே எடுத்தமே அந்த தானியங்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளால் ஆவரேஜாக சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, ஈரப்பதம் இருந்தால் ஒரு மாதிரி, ஈரப்பதம் இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி. ஆனால் 190 இருந்து 350 கிராம் வரைக்குமே வந்து அந்த தானியங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடைய வெயிட் இது எல்லாத்தையும் பொறுத்து வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஃபீல்டில் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்பொழுது 190 இருந்து ஒரு 245 250 வரைக்கும் ஒரு மக்காசோள கதிருடைய வெயிட் அப்படிங்கிறது இருக்கும் தானியங்கள். நம்ம ஃபீல்டில் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அவங்க ஆவரேஜாக உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஏரியாக்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு இது எப்படா நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் மொதல் விஷயம். நம்ம 247 அப்படிங்கிறத ஒரு டோட்டல் வெயிட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே, 247 இருந்து அந்த 30 கிராம் 0.030 அதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது 0.217 அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த 0.217 நம்ம எதோட கன்வெர்ட் பண்ணணும், அதாவது எதோட பெருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்த அளவிலான செடிகள். இப்போ நான் வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்கிறேன். ஒரு ஏக்கருக்கு நம்ம ஆன்லைனில் போட்டு பார்த்தாலும் சரி, விதை நிறுவனங்கள் சொல்கிறதாக இருந்தாலும் சரி, குறைஞ்சது 20,000 26,000 பயிர்களாவது ஒரு ஏக்கர் நிலத்தில் இருந்தால் தான் நாங்கள் சொல்லக்கூடிய 40 மூட்டைகள் 45 மூட்டைகள் ஈல்டு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்பில் சொல்லக்கூடிய விஷயங்கள். உண்மையிலேயே நம்ம ஊனக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 24,000 26,000 பயிர்களுக்கு பக்கமாக தான் நம்ம ஊன்றோம் அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிடையாது. ஸோ நாம் கிராஸ் செக் பண்ணி பார்த்ததில் ஒரு சில விஷயங்கள் பண்ணி பார்த்ததில் நம்ம ஆவரேஜாக நம்ம ஊன்றது 24,000 பயிர்களுக்கு பக்கமாக ஊனி இருந்தாலும் 24,000 இல்லை 23,000 பயிர்களுக்கு பக்கமாக ஊனி இருந்தாலும் கால்குலேட் ஃபைனல்டாக நமக்கு மக்காசோளம் அந்த பூட்டை வரது அப்படின்னு பார்க்கும்போது 20 to 22,000 செடிகளில் மட்டும்தான் பூட்டை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, இப்போ நாம் இந்த சினாரியோவில் நம்ம 26க்கும் போக தேவையில்லை, 20க்கும் போக தேவையில்லை, ஒரு 22,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஏக்கருக்கு நம்ம பயிரிட்டு இருக்கக்கூடிய பயிருடைய அளவு அப்படின்னு 22,000.
இதை எப்படி உங்கள் வயல்களுக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஏக்கரா வந்து ஒரே லேண்டாக இருக்குது அப்படின்னா, இப்படி நடுவில் ஒரு எப்படியும் ஓஸில் ட்ரிப்பில் போட்டிருக்கவங்களுக்கு இப்படி லைனில் ட்ரிப்பு போட்டிருப்பீங்க. இந்தாண்ட ஒரு 60 செடி, இந்தாண்ட ஒரு 60 செடி அப்படிங்கிறப்ப மொத்தம் 120 செடி ஒரு லைனுக்கு வருது. நம்ம டைரெக்டாக கால்குலேட் பண்ணும்போது ஒரு 183 ரோஸ் வருது. ஓகே, 183 லைன். ஓகேங்களா, ட்ரிப்பு 183 ட்ரிப்பு வருது. 183 ட்ரிப்பு இன்ட்டு 120 அப்படின்னு பெருக்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,960 பயிர்கள் இருக்குது. செடிகள் மக்காசோள தட்டைகள் இருக்குது. எவ்வளோ? 21,960 தட்டைகள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா, இந்த 21,960 செடிகள் இருக்குதுன்னு தெரியுது. எவ்வளோ? ஒரு ஏக்கருக்கு ஒரு ட்ரிப்பு போகுது. இந்தாண்டு 60 செடி, இந்தாண்டு 60 செடி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 21,960 செடிகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 21,960 செடிகள் இன்ட்டு நம்ம மொத்த வெயிட்டு சொன்னோம் இல்லையா 247. அந்த 247ல் நம்ம வந்து 0.30 அப்படிங்கிறத கழிச்சிக்கிறோம் அப்படின்னா மீதி வரக்கூடியது தான் நம்மளோட வெயிட். அதை நம்ம இது கூட கன்வெர்ட் பண்ணணும். நாம் செக் பண்ணதில் வச்சு பார்ப்போம். இப்போ 0.217 அப்படிங்கிறது வரும். 0.247ல் 0.030 கழிச்சோம் அப்படின்னா 0.217 அப்படிங்கிறது வரும். அந்த 0.217 வருது இல்லையா, அதை வந்து 22,000 செடிகள் கூட நம்ம வந்து பெருக்கலாம். ஓகே, 22,000 செடிகள் கூட நம்ம பெருக்கும்போது 47,074 கிலோ வெயிட் அப்படிங்கிறது நமக்கு ஃபைனல் வெயிட்டாக வந்து சேரும். நமக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா 60 மொத்தம் 120 ஒரு லைனுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா 183 லைனுக்கு வரும்பொழுது நான் 21,960 செடிகள் இருக்குது. அந்த 21,960 0.190 கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருக்க போகிறோம். இந்த 21,960 இருக்கு இல்லையா, இந்த 21,960 இன்ட்டு 0.190. இந்த 190 எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நான் செக் பண்ண காட்டில் நம்ம தெரிஞ்சவங்க ஃபீல்டில் செக் பண்ணப்போ 0.190 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வெயிட்டாக வந்துருந்தது. அந்த ஃபைனல் வெயிட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணி பெருக்கி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து 4172, அதாவது 4172 கிலோ அப்படிங்கிறது ஃபைனலாக வருது. 4172னா 41 மூட்டை அப்படிங்கிற கணக்கு. 41 மூட்டை 72 கிலோ அப்படிங்கிற ஒரு கணக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணும்போது 19.5 மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்போ அவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா ஒரு 100 கிலோ இல்லை 150 கிலோ நம்ம குறைச்சிக்கலாம். மொத்தத்துக்கு 41 மூட்டைக்கு ஒரு 100 150 குறைச்சிக்கலாம். அப்படி பார்க்குறப்போ ஒரு 40 மூட்டை அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஈல்டு அப்படிங்கிறது அந்த வயலுடைய ஈல்டு நம்ம செக் பண்ணியும் பார்த்தாச்சு. 39.50 வந்துச்சு ஈல்டு. ஓகேங்களா, 39 மூட்டை 50 கிலோ அப்படிங்கிறது ஈல்டாக வந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வயலில் எந்த ஒரு சின்ன ப்ராசஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது வயல் நேரம் இருந்தால் ஓகே, அப்புறம் நான் இப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா சும்மா 6 குழி குருமா போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை குருமா போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன கால்குலேஷன் தாங்க, எத்தனை பயிர் இருக்குது என்ன, அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு 6 குழி நிலத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு 10,000 பயிர் 16,000 பயிர் இருக்கும் அப்படின்னா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா ரோ தான், அவ்வளோதான். ஒரு ட்ரிப் இருக்குது, இந்த பக்கம் எத்தனை செடி, இந்த பக்கம் எத்தனை செடி, ஒரு ரோ கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இன்ட்டு எல்லா ரோவுக்குமே அப்படியே பெருக்கிக்கிட்டு நடுவில் ஏதாச்சும் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய போட்டையை உடச்சி அதை வெயிட்டு போட்டு அதோட பெருக்குனீங்க அப்படின்னா அந்த ஒரு நிலத்துக்கான ஈல்டு எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கும். வயல் வைஸாக நம்மளால் ஈல்டு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா மொத்தமாக இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ ஈல்டு எடுக்க முடியும் அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சுக்கும். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா மக்காசோளம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை எனக்கு இது ஆல்ரெடி தெரியும்பா, இந்த ஃபார்முலா தப்புப்பா, இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மெத்தடை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நன்றி.